عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن. صدق الله العظيم. சங்கை பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒற்றைப்படை இரவில் 21 நோன்பை முடித்து 22வது தராவியை நிறைவு செய்த நிலையிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். இன்றைய தினம் ஓதப்பட்ட இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழகான முறையில் சொல்லி காட்டுகிறான், யாரும் யாரையும் தாழ்வாக கருதக்கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அந்தஸ்தை, ஒரு கௌரவத்தை, ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ் என்ன செஞ்சிருதுல இப்படியே விட்டுறதில்லை. ஒரு குறிப்பிட்ட வயசு வர 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 அல்லாஹ் என்ன செய்றான், மனிதனுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை உயர்த்திக்கிட்டே போவான். ஆனா யாரும் யாரை பார்த்து என்ன செய்ய வேண்டியதில்லை, தாழ்வா நினைப்பது, தாழ்வா கருதுறது, பரிகாசம் செய்வது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. இன்றைய தினம் ஓதப்பட்ட அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். உங்களை யாரும் என்ன செய்ய வேண்டாம், ஒருவர் மற்றவரை பார்த்து பரிகாசம் செய்ய வேண்டாம். இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு குட்டையனை பார்த்து குட்டைன்னு சொல்லாத, ஒரு நெட்டையனை பார்த்து நெட்டையென்று சொல்லாத, ஒரு கண் குருடனை பார்த்து அவனை குருடன் என்று சொல்லாத, ஒரு முடமானவனை பார்த்து முடம் என்று சொல்லாத. அல்லாஹ் சொல்றான். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், யாரையும் பட்டப்பெயர் வைத்து கூட அழைக்காது. இஸ்லாம் தெளிவா சொல்லுது. அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான், பிஇஸ்ல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட செயல் எல்லாம் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது ஒரு அற்புதமான, ஒரு அருமையான மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். அதனால்தான் இன்றும் இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவைகள் எல்லாம் மதங்கள், ஆனால் இஸ்லாம் மட்டும் மார்க்கம். ஏனென்றால் இஸ்லாத்தில் இனமில்லை, நிறமில்லை, மொழி இல்லை, ஜாதி இல்லை, குலம் இல்லை. இதற்கெல்லாம் வேறு, இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் இஸ்லாம். அருமையானவர்களே, ஒரு இந்த நாட்டுடைய ஜனாதிபதியே வந்தா கூட தொழுகை வைக்கணும்னா தப்புல நம்ம கூட நின்றுதான் ஆகணும். சரி, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்காரு, அதனால இவருக்கு ஸ்பெஷலான ஒரு இடத்தை கொடுக்கலாமா? இல்லையே, அப்படிப்பட்ட எந்த வாய்ப்பும் இல்லை. சவுதியினுடைய மன்னர் சல்மான் காபத்துல்லா பக்கத்துல நின்னாலும் என்ன செய்யணும், அவரு சப்புல தான் நிக்கணும். பக்கத்துல கருப்பினத்தை சார்ந்தவர் இருப்பார், வேலை செய்யக்கூடியவர் இருப்பார், பணியாளர் இருப்பார். இஸ்லாம் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சோழர்களே. இதற்கு எத்தனையோ வரலாறுகள் நமக்கு முன்னால். மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் யாரும் என்ன செய்யாதீங்க, தாழ்வா நினைக்காதீங்க. யாரையும் என்ன செய்யக்கூடாது, அவனை பார்த்து கருப்பென்று சொல்லாத. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை நிர்மாணம் செய்த பிறகு அதனுடைய முகட்டுக்கு அதாவது அந்த காபத்துல்லால ஏறி யாரு பாங்கு சொல்ல தகுதி அப்படின்னு சொன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஏன்னா உயர்ந்த குலம் குறைஷி குலம். சரி, குறைஷி குலத்தை சேர்ந்த நம்ம தான் சொல்லுவாங்களோ சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நினைச்சாங்க, உமர் நினைச்சாங்க, உஸ்மான் நினைச்சாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வரையும் நினைச்சிட்டாங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, காபத்துல்லாவுடைய
அந்த பொறுப்பை, வாங்க சொல்லக்கூடிய பொறுப்பை நம்மள்ட்ட தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருமே நினைத்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தெரியுமா கூப்பிட்டாங்க? கருப்பு இன அடிமையான சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காலாம் இந்த நீக்குரோ தான் அதிகமா இருப்பாங்க, கருப்பின மக்கள். அதுவும் அடிமையான ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகட்ல ஏறி வாங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஒவ்வொருத்தரும் குலப்பெருமை, நபியுடைய காலத்திலேயே குலப்பெருமை இருந்துச்சு. இப்ப நம்ம சொல்றோம் இல்ல, வஹரா பெருமை இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருந்துட்டு தானே இருக்கு, வஹராவுடைய பெருமை இருக்குல்ல. அந்த வஹராவுடைய பெருமையை சொல்லி தான் என்ன செய்யுது, மக்கள் காலத்துல ஓடிட்டு இருக்கு. இது நபியுடைய காலத்திலே இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலே எப்படி குலப்பெருமை இருந்துச்சுன்னா, குறைஷி குலம்னா ரொம்ப உயர்ந்த குலம். இதை விட காபத்துல்லாவை கட்டுமான பணி செய்து முடித்த பிறகு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல யார் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஒரு உத்தரவு போட்டாங்க, யார் சுபுஹுக்கு சீக்கிரம் வராங்களோ அவங்க எடுத்து வைக்கிட்டோம். யார் ஃபஜ்ர் தொழுகைக்கு யார் சீக்கிரமா காபத்துல்லாஹ்க்கு வராங்களோ அவங்க என்ன செய்யணும்? ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல எடுத்து வைக்கணும். இது முடிவு. அது பாரு, வழக்கம் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முன்னாடி வந்தாங்க, யாருமே வரல, நபி தான் முன்னாடி வந்தாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சரி, முஹம்மது எடுத்து வச்சா இது வேற மாதிரி என்ன மக்கள் நினைச்சிருவாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வை எடுத்துட்டு வர சொல்லி அதை விரிச்சு கல்ல என்ன செஞ்சாங்களாம், அதுல எடுத்து வச்சு அனைத்து குல தலைவர்கள் இருக்காங்கல்ல, குல வஹராவுடைய தலைவர்கள், அந்த தலைவர்கள் எல்லாத்தையும் சொன்னாங்களா, ஆளுக்கு ஒரு கையா பிடிங்க, ஏன்னா எல்லாரும் எடுத்து வச்சு அந்த நன்மை கிடைக்கும்ல. இப்போ எல்லாரும் என்ன செய்யுங்க, எடுத்து பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. வரலாறு பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன இல்ல, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் என்ன இல்ல, பாகுபாடு இல்ல. யாரும் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான், எல்லாம் உயர்ந்தவர்கள் தான். யாரும் தாழ்வா கருதக்கூடாது. இவ்வளவு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுது. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுது. அதனுடைய சாவியை யார் வாங்கணும்னா கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதனுடைய சாவியை வாங்கணும். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க? பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அதனுடைய சாவியை வாங்குவதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரயாணம் செய்யணும். அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு ஒட்டகம். எவ்வளவு பெரிய கலீஃபா, நாட்டினுடைய ஜனாதிபதி, இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தினுடைய ஆட்சி வேண்டுமானால் அது உமருடைய ஆட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? நீதிக்கோர் உமர், நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார்கிட்ட சமரசம் கிடையாது, யார்கிட்டயும் சமரசம் கிடையாது, எல்லாம் சமம். எல்லாமே எப்படி? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அவ்வளவு பெரிய ஜனாதிபதி, அகில உலகமும் ஜனாதிபதி எதிர்பார்க்குது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பலஸ்தீனுடைய சாவியை பெற்றுக்கொள்வதற்காக புறப்படணும். அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாகனம், கூட ஒரு அடிமை, எப்பவுமே ஒரு பணியாளர் வச்சிருப்பாங்க. அந்த பணியாளர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா அடிமையா தான் இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஃபாத்துக்கு பிறகு, பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அதை என்ன செய்யறாங்க? அந்த சாவியை வாங்கறதுக்காண்டி புறப்படணும். ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு, எப்படி போறது? அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அடிமைகிட்ட சொல்றாங்க, நண்பரே நீங்க என்ன செய்யுங்க, நம்ம போகக்கூடிய தூரமும் வெகு தூரம், பக்கத்துல இல்ல. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு மாதிரிலாம் ஃபிளைட் கிடையாது, சைரன் வச்ச வண்டி கிடையாது, ஜனாதிபதி இல்லையா, முன்னாடி 10 கருப்பு பூனை எல்லாம் கிடையாது, கருப்பு பூனை படம் கிடையாது, பின்னாடி 10 கார் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கிழிந்த ஆடை, 12 தையல் போடப்பட்ட ஆடை. ஒரு ஜனாதிபதியுடைய நிலைமையை பாருங்க. ஒரு ஜனாதிபதி எப்படி இருக்கலாம், எப்படி வாழலாம்? அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து என்ன செய்யலாம்? தான் சொந்தமா செலவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு கோடி கோடியா கொள்ளடிக்கிறவங்களா இருக்கான். ஊழல் மலிஞ்சி விட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கூட அனைத்திற்கும் அஞ்சியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா விஷயத்துக்கும் பயந்தாங்க.
ஒரு 10 ரூபாய் என்ன செய்ய மாட்டாங்க, அமானிதமான அந்த கசானா, அரசு கசானா ஒரு 10 ரூபாய் கூட எடுத்து செலவு செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரே ஒரு ஆடை, அந்த ஆடையை உடுத்திக்கிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அடிமையை விட்டு சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க, நண்பரே இருக்கிறது ஒரு வாகனம், என்ன செய்வோம், நான் கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்யறேன், உட்கார்ந்துட்டு வரேன், என்ன செய்யுங்க, நீங்க நடந்து வாங்க. ரெண்டாவது நீங்க ஏறி உட்காந்துங்க, நான் நடந்து வரேன். இப்படியே நம்ம போய் சேர்ந்துடலாம், முடிவாச்சு. அதுக்குள்ள என்ன சொல்றாங்க, 2 பேரும் ஒரே ஒட்டகத்துல வந்தா மக்கள் சொல்வார்கள், பாருங்க இந்த ஒட்டகத்தை எப்படி 2 பேர் ஏறி உட்கார்ந்து எப்படி கொடுமைப்படுத்துறான்னு மக்கள் சொல்லிடக்கூடாது. அதனால என்ன செய்வோம், நம்ம இப்படி சமமா பங்கு போட்டுக்கலாம். நீங்க கொஞ்சம் தூரம் உட்கார்ந்துட்டு வாங்க, நான் கொஞ்சம் தூரம் உட்கார்ந்துட்டு வரேன். கரெக்டா ஊர் எல்லை வருது. ஊர் எல்லை வரும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடந்து வராங்க. பணியாளர் அடிமை என்ன செய்யற, ஒட்டகத்து மேல உட்கார்ந்துட்டு வராரு. மக்கள்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, உமரே என்ன இது அப்படின்னு. அதுக்குள்ள இந்த பணியாளர் சொல்றாரு, அடிமை சொல்றாரு, கலீஃபா மக்கள் என்னை தவறாக எண்ணி விடுவார்கள், நீங்களோ அரசர், நீங்களோ ஜனாதிபதி, நீங்க இதுல ஏறி உட்கார்றதான் முறை, பட் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறத மக்கள் ஏதாவது சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த மக்களுக்காக, இந்த அமானிதமான இந்த மக்களுக்காக நான் என்னை மாற்றிக் கொள்வதா, அதெல்லாம் ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டேன், நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். இந்த மக்களுக்காக நான் எதையும் மாத்திக்க மாட்டேன். இதுவரை நான் பிரயாணம் செஞ்ச, நீங்க உட்கார்ந்து நடந்து வந்தீங்க, உங்க முறை அது, உங்க முறை, நீங்க தான் என்ன செய்யணும், முறையா வரணும் அப்படின்னு சொல்லி சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் இறங்குறாங்க. மக்கள்லாம் ஆர்வத்துல, ஆசையில, ஜனாதிபதி அவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, ஒரு ஜனாதிபதி வரார், எப்படி இருக்கும், ஒரு படோடமா, ஒரு ஆர்ப்பாட்டமா, ஒரு ஜனாதிபதியுடைய வருகை அவ்வளவு இதான் எதிர்பார்த்தான். ஆனால் சாதாரணமாக சென்றார், ரொம்ப சாதாரணம், எந்த விதமான படோடமும் இல்லை, ஒரு ஆடம்பரம் இல்லை, ஒரே ஒரு அபா போட்டிருக்காங்க, அதுல 12 வகையான தையல் போடப்பட்ட அபா, அதை போட்டுட்டு தான் இறங்கினாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையில ஒட்டகத்தினுடைய கலவை, அந்த இது அது என்னது கைத்தை பிடிச்சிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு போறாங்க. போன உடனே மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க, கலீஃபா நீங்களா, உங்களுக்கே இந்த நிலைமைன்னாங்க. இதுதான் சரியான முடிவு, இது இவருடைய முறைதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த இடத்துல கூட என்ன செய்யல, தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அதனால்தான் இன்றும் இந்த உலகத்தில் ஒரு ஆட்சி வேண்டும் என்றால் உங்களுடைய ஆட்சி வேண்டும் என்று மக்கள் சொல்லக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டால் சோழர்களே, அருமையானவர்களே, இதுவெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இஸ்லாம் என்பது தாழ்வாக யாரையும் கருதக்கூடாது என்பதற்கு மேல் சொன்ன ஆயத்து தெளிவாக அல்லாஹ் சொல்றான். யாரும் என்ன செய்யாத, தாழ்வாளா நினைக்காத, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சக்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும், எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பாரு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அருமையானவர்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பின் அடிமையை கூட சமமாக நடத்தினார்கள். இதுதான் மார்க்கம். அந்த நிலை நாம் யாரை என்ன செய்யக்கூடாது, தாழ்வா நினைக்கிறது, தாழ்வா கருதுறது, அவரை அப்படி இவர் இப்படி, இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது, மார்க்கத்திற்கு புறமானது என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்வாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை கேட்கின்றோமோ, எதை சொல்லுகிறோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.